முகாமைத்துவம். நாங்கள் பிசிக்கல் இஷ்யூஸ் முகாமைத்துவம் முடித்தோம். அப்ப அதை போன்ற ஒரு மிக முக்கியமான தலைப்பு தான் பாடசாலையினுடைய நிதி முகாமைத்துவம் என்பது. நிறைய பாடசாலைகள்ல கடந்த முறை வந்த வினா பத்திரத்திலையும் நிதி முகாமைத்துவத்தோடு தொடர்பான ஒரு வினா சம்பூர்ணமா ஒரு கேஸ் வந்து இருந்துச்சு. எனவே பாடசாலைகள்ல தற்பொழுது பேசப்படுகின்ற அல்லது பாடசாலை அதிபருடைய வகிப்பாகத்துல மிக முக்கியமான ஒன்றுதான் பாடசாலையினுடைய நிதி முகாமைத்துவம் என்பது. ஏனைய அரசாங்க நிறுவனங்களை போல் அல்லாது பாடசாலையிட அரச நிர்வாகம் நிதி நிர்வாகம் என்பது அதிபருடைய பொறுப்பில் வருகின்ற மிக முக்கியமான ஒரு பணி. அரச நிதியை கையாள்வதற்கு ஏனைய அரச நிறுவனங்கள்ல நிச்சயமாக கணக்காளர் இருப்பார். ஆனால் பாடசாலையை பொறுத்தவரையில அனைத்து செயற்பாடுகளிலும் இருப்பது இந்த நிதி முகாமைத்துவ பாங்குல அதிபருடைய வகிப்பாக மிக முக்கியமானது. எனவே நிறைய பாடசாலைகள்ல அதிபர்கள் பிரச்சனைப்படுத்திக் கொள்ற அல்லது நிறைய பாடசாலை அதிபர்களுக்கு எதிராக வருகின்ற முறைப்பாடுகள் நிறைய இந்த நிதி முகாமைத்துவத்தோடு சம்பந்தப்பட்டு இருக்கிறது. நிறைய கேஸ் எங்கள்கிட்ட இருக்குது. நிறைய அதிபர்களுடைய முகாமைத்துவ பாணியில சில போது சில பாடசாலை அதிபர்கள் வேணுமென்றே நிதி மோசடிகள்ல ஈடுபடுகிற குறிப்பிட்ட சில அதிபர்கள் இருக்கிறார்கள். ஆனால் பெரும்பாலான அதிபர்கள் நிதி மோசடி அன்று அந்த நிதி முகாமைத்துவத்தை ஒழுங்கான அரச நிதி நிர்வாக சுற்றறிக்கைகளை நிதி தாபன விதி ஒழுங்கு விதிகளை முறையாக பேணாதத்தினால நிறைய அதிபர்கள் இந்த பிரச்சனையில முகம் கொடுக்க வேண்டிய சந்தர்ப்பங்கள் இருக்குது. எனவே சம்பவ கற்கைகள்லையும் இந்த சம்பவம் நிதி பிரமாணம் மிக முக்கியமானது. ரைட். எனவே நிதி முகாமைத்துவம் என்பது பாடசாலையை பொறுத்த வரையில பாடசாலைக்கு பல்வேறு மூலாதாரங்களிலிருந்து கிடைக்கும் சகபலங்களையும் பணத்தையும் ஒழுங்குபடுத்தி வைத்திருத்தல், சட்ட திட்டங்களுக்கு அமைய அவற்றை செலவு செய்தல், அவற்றுடன் தொடர்புடைய சகல செயற்பாடுகளை ஒழுங்கு பண்ணுதல் போன்றனதான் நிதி முகாமைத்துவ வரம்பாக காணப்படுகிறது. எனவே நிதி பிரமாணம் சொல்லுகின்ற அரச நிதி ஒழுங்கு விதிகள் என்ற ஒரு நிதி பிரமாணம் இருக்குது. அதே போல நிதி ஒழுங்கமைப்புக்காக காலங்காலம் கல்வி அமைச்சு மாகாண கல்வி திணைக்களங்கள் வெளியிடுகின்ற சுற்றறிக்கைகள் இருக்கின்றன. எனவே அவற்றை பேணியதாக இந்த நிதி முகாமைத்துவம் ஒழுங்கமைக்கப்படுதல் என்பது மிக முக்கியமானதாகும். ரைட். எனவே கல்வியின் இலக்கு நோக்கங்களை அடைந்து கொள்வதற்காக நாங்கள் ஏற்கனவே உங்களுக்கு கல்வி வளம் என்றா என்று சொல்லியிருக்கிறோம். பாடசாலைக்கு கிடைக்கின்ற நிதியினை வெளிப்படை தன்மையுடனும் விளைதிறன் மிக்க வகையில் பயன்படுத்தல் என்பது பாடசாலை நிதி முகாமைத்துவம் என்று சொல்லலாம். பாடசாலையினுடைய கல்வி இலக்கினை அடைந்து கொள்வதற்காக. ரைட். எனவே இந்த நிதி முகாமைத்துவம் பாடசாலை ஒன்று நிதி ஒழுங்குமுறைகளை பேணுதல், வளங்களை பயன்படுத்தும் விதை பற்றி அறிக்கைகள் தயார்படுத்தல், கணக்காய்வாளரின் விசாரணைகளுக்கு முகம் கொடுத்தல், நிதி தொடர்பான மீள் பார்வை பின்னூட்டல்கள், நிதிய என்னென்ன அம்சங்களுக்கு செலவு செய்யப்பட வேண்டும் என்கின்ற கிரய பகுப்பாய்வு, வளவிரயங்களை தவிர்த்தல் என்பவற்றுக்காகத்தான் இந்த நிதி முகாமைத்துவம் தேவைப்படுகின்றது. ரைட். எனவே இந்த செயற்பாடுகளை உரிய முறையில பாடசாலைகள் மேற்கொள்ள வேண்டும். நிதி வழுக்களை தவிர்த்தல், சரியான நிதி ஒழுங்கு விதிகளை போன்றன இதுல மிக முக்கியமானது. ரைட். எனவே இந்த காரணங்களுக்காக நாங்கள் நிதி முகாமைத்துவம் ஒரு பாடசாலையில மிக முக்கியம்.
அதே போல நிதி முகாமைத்துவத்திட